வணக்கம். கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் மேலோங்கி வாரதா ஒரு தோற்றப்பாடு தெரியுது. அது வந்து இயற்கையானதான்னு பார்த்தா இல்லை, அது செயற்கையாக உருவாக்கப்படுது. எப்படின்னு சொன்னால், கடந்த காலங்கள்லையும் இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராகத்தான் எல்லாரும் செயல்பட்டது. இந்த நாட்டில் இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுத்து தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கல்வியை எங்களோட பிள்ளைகளுக்கு வழங்குறதை இந்த இலங்கை தீவு எப்பயுமே சரியான முறையில் கையாளாமல் தான் வந்திருக்கு. கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரது, ஆனால் அதுலேயும் இந்த இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான காரியங்களை முன்வைக்கல யாருமே. அதால் தான் இன்றைக்கு இவ்வளவு இலங்கையில் வேலைவாய்ப்பு பிரச்சனை அதிகளவாக இருக்குது. சிறிய தீவுக்குள்ளே இவ்வளோ வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் கல்வியில் இருக்கிற பிரச்சனை தான். கல்வியை படிக்கிறார்கள் எல்லாரும் ஆர்ட்ஸ் படித்து போட்டு என்ன செய்யலாம்? அப்போ வெளிநாட்டுக்கு போனாலும் அதுக்கு இங்கே பெறுமதி இல்லை. அப்போ நிறைய பேர் இலங்கையில் ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள் இருக்கணும். அப்போ இந்த கல்வி சீர்திருத்தத்தை செய்யணும்னு சொல்லி நீண்ட காலமாக எல்லா அரசாங்கங்களும் முயற்சித்தாலும் ஆனால் யாருமே அதை சரியாக செய்யலை. இம்முறை இந்த அரசாங்கம் பெரும்பான்மை இருக்கிறபடியாக இதை செய்ய வேணும்னு முயற்சி கேட்க, இப்போ இதை ஏற்கனவே ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பாடசாலை மாணவர்கள் சம்பந்தமான ஒரு சட்டத்தை கொண்டு வரைக்குள்ள அதை விவாதித்து பாராளுமன்றத்திலையும் விவாதித்து வெளியேயும் மக்கள் விவாதித்து சோசியல் மீடியாக்கெல்லாம் விவாதித்து அது ஒரு நல்ல கட்டாயம் கொண்டு வர வேணுமென்ற நிலப்பாட்டுக்கு நாடே இருக்கக்கூடிய நிலைமையில் 4 ஆமத்துருக்கள் சைன் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதம், அதாவது மல்வத்த அஸ்கிரியம் அமரபுர ராமான்யா இந்த நிக்காயாக்களை சேர்ந்த ஆமத்துருக்கள் கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதத்தால் அந்த சட்டத்தை நிறுத்தியாச்சு. அது கார்டினலும் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு விமர்சித்து ஒரு ப்ரெஷர் பண்ணது. அப்போ அந்த சட்டத்தை நிறுத்தியாச்சு. அப்போ அதை வச்சுக்கொண்டு இந்த சட்டத்தையே கொண்டு வராத அரசாங்கம்னு சொல்லி அரசாங்கம் ஃபெயில்னு சொல்லி இந்த எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவை. அப்போ இப்படி ஒவ்வொரு ஆமத்துருக்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்வி சீர்திருத்தத்தை செய்யாமல் தடுத்தால், அல்லது இலங்கையின் எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் நிப்பாட்டினா எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் இந்த இலங்கையை முன்னேற்ற இல்லாது. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ சில ஆமத்துருக்களில் சேர்ந்து அவை தங்கள் கல்வி சமூகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாநாயக ஆமத்துருவை சந்திச்சு அங்கே பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, அது இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக ஆமத்துருக்களை சைன் பண்ணி ஒரு லெட்டர் தர சொல்லி தான் நாங்கள் கதைச்சிருக்கணும். அப்போ இப்போ அவை இதை சீர்தூக்கி பார்க்காமல் ஆராயாமல் இது உண்மையா இல்லையான்னு பார்க்காமல் சைன் பண்ணிச்சினோம்னு சொன்னால் இதுக்கும் கிடப்பில் போயிடும். அப்போ இதை வச்சுக்கொண்டு எதிர்கட்சிகள் இந்த அரசாங்கம் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாத அரசாங்கம்னு சொல்லி ஃபெயில்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த 4 வருஷத்துக்கும் இதை வச்சே ஓட்டி இந்த அரசாங்கத்தை அடித்து மக்கள் மனதில் அதை பதிய வச்சு அரசாங்கத்தை வீழ்த்துற நோக்கம்தான் இவங்கிட்ட தேவை. இப்போ ஆமத்துருக்களை யார் தூண்டி விட்டுன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் தான் தூண்டி விட்டு அங்கே போக வைக்கிறாங்க. என்ன சொன்னால், இப்போ இலங்கையில் நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருந்தா தெரியும், கோட்டாபாய அரசாங்கத்துக்கு வர முதல் இந்த ஆமத்துருக்கள் தான் இந்த டாக்டர் சாபி வந்த கொத்து என்ன உள்ளாடைகளால் பபா கிடைக்காம போகும், கொத்து சாப்பிட்டா பபா கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லி கற்ப பையில் பிள்ளைய உருவாகாமல் போகும்னு சொல்லி பல வேலைகள் செஞ்சவங்க. இப்போ அவங்க ஆமத்துருக்கு படித்தவங்களா, பண சொல்ல படித்தவங்களா, இல்லாட்டி உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களான்ற பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. இப்போ என்னென்னு சொன்னால், எதுக்கெடுத்தாலும் ஆமத்துரு, கல்வி சம்பந்தம் ஆமத்துரு, மெடிசின் சம்பந்தம் ஆமத்துரு, இன்ஜினியரிங் சம்பந்தம் ஆமத்துரு, டாக்டர் மற்ற எந்த விஷயம் சம்பந்தமாகவும் இப்போ ஒரு அனர்த்தம் வந்தாலும் அது ஆமத்துரு சொல்கிறது தான் கேட்கணும். அப்போ ஆமத்துரு என்னத்துக்கு படிச்சிருக்கணும்? அது துறை சார்ந்த நிபுணர்கள வழிகாட்டலோடு தான் இந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுது. அப்போ ஆமத்துருக்களுக்கு இந்த மாணாய்களுக்கு இந்த கல்வியை பற்றி என்ன தெரியும்? அவைகளுக்கு பிள்ளைகளும் இல்லை, கல்யாணம் முடிக்கிறது. அப்போ இந்த எதிர்கால சந்ததிகளை பற்றி அவைக்கு என்ன தெரியும்? இது சம்பந்தமான முடிவெடுக்கலுமா? அப்போ அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வந்த சட்டத்தை பின்வாங்கின மாதிரி ஜனாதிபதி எப்படி அறிவிச்சார்? அந்த சைனோட ஜனாதிபதி மக்களுக்கு விருப்பமில்லாத எந்த சட்டத்தையும் நாங்கள் மக்கள் சொல்லலை. ஆனால் இந்த ஆமத்துருக்களும் இந்த அரசியல்வாதிகளும் தான் இந்த ஆமத்துருக்களை தூண்டி இந்த கையெழுத்து வைக்க பண்ணி அங்கே அனுப்பி போட்டு அவங்கள அங்கே போய் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க கொடுப்பு கசிரிச்சு கொண்டிருப்பாங்க.
அவங்களுக்கு தெரியும் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டே ஆகணும், இந்த நாட்டுக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் தேவைன்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த கல்வி சீர்திருத்தம் தேவைண்டா இப்போ ஓ லெவல் ஃபெயிலுண்டா ஏ லெவல் ஃபெயிலுன்னு சொன்னால் வேறு தொழில் இருக்குது, தொழில்துறைகளுக்கு நோக்கி போகிறதுக்கு கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் தேவை. இல்லாட்டி போய் திருவியில் ஓடுறதும் கூலி வேலைக்கு போகிறதும் மாதிரி தான் எங்களோட இலங்கையில் மாற்று தொழில்கள் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளை நல்ல தொழில்களுக்கு நோக்கி நாங்கள் நகர்த்தணும்னு சொன்னால் கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் தேவை. அப்போ ஜனாதிபதி இந்த அந்த ஆமத்துருக்களின் இந்த மாநாயகர்கள் இந்த கையெழுத்து போட்ட கடிதத்துக்கு பயந்து மக்கள் சொல்லித்தான் நாங்கள் மக்களுக்கு விருப்பம் இல்லாத நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஜனாதிபதியை கொண்டு வந்தது மக்கள், மூவின மக்களும் சேர்ந்து இந்த ஜனாதிபதியை கொண்டு வந்தது ஒரு திடமான உறுதியான முடிவு எடுக்கிறதுக்கு தான். இந்த ஆமத்துருக்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு இல்லை, சில விஷயங்களை கேட்கத்தான் வேணும், ஆனால் எல்லா விஷயங்களையும் கேட்க இயலாது. கல்வி சம்பந்தமாக என்ன தெரியும் இந்த ஆமத்துருக்களுக்கு? இந்த கல்வி கலாச்சாரம் என்ன பிரச்சனை? 6ஆம் ஆண்டு கல்வி புத்தகத்தில் ஒரு பேச்சில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி தான் இப்போ குளறுபடிக்கொண்டு இருக்கணும். அதை அச்சிடுறதுக்கு அரசாங்கம் அனுமதிச்சதா இல்லையான்னு சொல்லி விசாரணை நடந்துருக்கு. இப்போ அது யார் உள்ளுக்கு பூத்தினது? இப்போ எதிர்கட்சியில் சேர்ந்தவங்க, எதிர்கட்சியால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க தான் இந்த நிர்வாகத்தில் எல்லாம் அதிகாரிகளாக இருக்கிறாங்க சகலிடமும். அப்போ ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குமான்னு சொல்லி தான் சிஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்போ அதை இருக்கணுமா இல்லை இல்லாமல் பண்ணணுமா அது வேறு விஷயம். இப்போ பாலியல் கல்வி சம்பந்தமாக தானே இப்போ இந்த பிரச்சனை எழும்பி இருக்குது. அப்போ இவங்க என்ன பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க? பாலியல் கல்வி சம்பந்தமாக தெரியக்கூடாதாம்மா பிள்ளைகளுக்கு? உலக நாடு எல்லாமே பாலியல் கல்வி சம்பந்தமாக படிப்பிக்குது. இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்காட்டிலும் எங்களோட பிள்ளைகள் என்னை பொறுத்தவரை எங்களோட பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுது. அம்மாவோட சிரிச்சிருச்சு முஸ்பாத்தியா அம்மா அப்படி என்ன இப்படி என்ன சின்ன குழந்தையிலேருந்தே கேட்டுச்சு. அப்போ அவைக்கு இது கணக்கே இல்லை. இப்போ அவை யாரையும் லவ் பண்ண போகிறதும் இல்லை, அவை கல்யாணம் பண்ண போகிறதும் இல்லை, அவை தங்களோட படிப்புகளும் இதுல மாதிரி இருக்கணும். அப்போ எங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளையும் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், எங்கள் குடும்பத்திலே அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் அதை மறைச்சா எல்லாத்தையும் மறைச்சா பிள்ளைகளுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, நீ பெரிய ஆளாக வந்த அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி மறைச்சா பிள்ளைகளுக்கு அறிவு வராது. அப்போ நாங்கள் அந்நியமாக பிள்ளைகளோட பழக பிள்ளைகள் எங்கள்கிட்ட தான் கேட்பினோம். அப்போ இது சம்பந்தமான கல்வியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இப்போ பாராளுமன்றத்திலையும் பிரதமரை கேவலப்படுத்துறதும், லெஸ்பியன்னு சொல்லி கேவலப்படுத்துறதும், அமைச்சர் மேலே கேவலப்படுத்துறதும், அரசாங்கத்தை கேவலப்படுத்துறதும், இவங்க பாலியல் கல்வியை கொண்டு வரதான் இவங்க வந்தவங்க இவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக பேசி கொண்டு இருக்காங்களே தவிர இவங்க பேசுகிறவங்களுக்கே தெரியும் இது கல்வி தேவைன்னு சொல்லி. ஆனால் இவங்க என்னத்துக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை பலவீனப்படுத்துறதுக்கு நோக்கம் தான். இப்போ இந்த ஆமத்துரு அங்கே கையெழுத்து போட வச்சு ஒன்றியும் செய்ய விடாமல் இப்போ அரசாங்கம் வந்த நோக்கம் என்ன? மக்கள் வாக்கு கொடுத்த நோக்கம் என்ன? இந்த நாட்டை சீர்திருத்துறது, சகல பக்கமும் சீர்திருத்துறதுக்கு. சரியா? அப்போ இந்த அரசாங்கம் அதை சீர்திருத்த வரைக்கல, அதுக்கு சீர்திருத்த விடாமல் தடுக்கிறது தான் இந்த அரசியல்வாதிகள் ஆமத்துருக்களை தூண்டி விட்டு இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மனதில் பதிக்க வச்சு அடுத்த தேர்தலில் இந்த அரசாங்கத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு வேலை தான் அவங்க பார்க்குறாங்கிறது சூழ்ச்சி தான். உண்மையில் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரணும் சகலருக்குமே தெரியும். அதுதானே வேண்ட திட்டம். அரசாங்கத்தை இல்லாமல் பண்ணுறது, அரசாங்கத்தின் நட்பேரை இல்லாமல் பண்ணுறதுக்கு, அரசாங்கத்துக்கு கேவலமாக்குறது, அரசாங்கத்தின் வாக்கு வங்கி இல்லாமல் ஆக்குறது. இந்த அரசாங்கம் இனிமேல் காலத்தில் எப்பயுமே வரக்கூடாதுன்னு காரணம் என்ன சொன்னால் இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள். இவங்க சகலரும் ஊழல்வாதிகள். ஊழலிலே திளைச்சி கொள்ளைகளில் திளைச்சி அதில் வளர்ந்தார்கள். அப்போ அந்த அரசியலை செய்தார்கள். அப்போ அவைக்கு இந்த ஆட்சி பிடிக்கல. அப்போ இந்த ஆட்சியை துரத்தோணும்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் அதை தூக்கி பிடிச்சி கொண்டு போய் அதை இந்த ஒரு வழியில் முடக்கி போட்டு பாராளுமன்றத்தில் பேசணும் கவர்மெண்ட் ஃபெயிலன்ஸ். அப்போ மக்கள் என்ன செய்வாங்களோ இவங்க செய்யலைத்தான் அப்படின்னு சொல்லி மக்களும் தங்களோட எதிர்ப்பை காட்டுவாங்க. ஆனால் உண்மை என்ன? அரசாங்கத்தை பலவீனமடைய செய்கிறதுக்கு தான் இந்த கல்வி சீர்திருத்தத்தை அவங்க தடுக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஆமத்துருக்கள் போய் தாங்கள் கல்வி சமூகம்னு சொல்லி கொண்டு போய் அங்கே ஆமத்துருக்களை பேச சொல்லினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு தந்தீங்கன்னு ஒரு கடிதம் ஒன்று ரெடி பண்ணி தந்தீங்கன்னு சொன்னால் இதை நிப்பாட்டலாம்னு சொல்லி இப்போ எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த மாநாயக ஆமத்துருவான்னு சொல்லி இருக்கிறார்கள். இவை என்னத்துக்காக வருகினோம்? இவை யார்? இந்த பின்னணி என்ன? இவை ஏன் இதை இப்படி பேசினோம்? இது கட்டாயம் இவன் சொல்கிற மாதிரி கெட்ட விதமாக போகுதா என்று சொல்லி ஆராயாமல் ஒரு கடிதத்தை கொடுப்பின மாதிரி இருந்துன்னு சொன்னால் அவையிலையும் வேலை இல்லை. என்னென்னு சொன்னால் அவை ஒரு மாநாயகன்னு சொல்லி நாங்கள் மதிக்கிறதுல இந்த அர்த்தமும் இல்லை. காரணம் அவை யோசிக்கணும், கல்வி சீர்திருத்தம் கட்டாயம் தேவை இந்த இலங்கைக்கு. இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு தேவை. தொழில் வாய்ப்பில்லாம் பிள்ளைகள் இருக்குது. காரணம் இந்த கல்வி பிரச்சனையால் தான், இந்த கல்வி முறைமையால் தான். அப்போ
நான் இவை யார் ஆக்கள் இவை இந்த அரசியல் பின்னணி என்னென்னு தீர ஆராய்ஞ்சு இப்போ வாராக்களுக்கு சரியான பதிலை சொல்லி அனுப்பினோமா இல்லாட்டி சொல்லி இவை சைன் பண்ணி இந்த சட்டத்தை நிறுத்தினோமான்னு சொல்லித்தான் மக்கள் இப்போ பார்க்கணும். அடுத்தது வந்து அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். இந்த கல்வி சம்பந்தமான இந்த பாடத்திட்டத்தை வகுத்த ஆக்களை கொண்டே தெளிவு அனுரகுமார திசாநாயக்காவர் சரி கருணை அமரசிறிய தவிர்ந்த இந்த கல்வி பாடத்திட்டத்தை வகுத்த கல்வியாளரை கொண்டே இந்த மாநாயக ஆமத்தூருக்குள்ள வந்து தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தாமல் விட்டால் அவங்க இந்த சட்டத்துக்கு இடைஞ்சலாக வருவாங்க. அடுத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இடைஞ்சல வரைக்கல இந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் இவ்வளோ பாடுபட்டு கொண்டதும் இந்த மக்களுக்கு இந்த எதிர்கால சந்ததிக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. இப்போ ஒவ்வொரு காரியம் இப்போ போத வயசை தடுக்கிற விஷயத்தில் வந்து அரசாங்கம் தீவிரமாக இருக்குது. மக்களின் வந்து ஆதரவு வந்து ஜனாதிபதிக்கு பயங்கரமாக இருக்குது. அப்போ அந்த அடுத்தது வந்து இந்த ஊழல் மோசடிக்காரர்களுக்கு போடுற விஷயம் எல்லாம் மக்கள் வந்து பாராட்டி கொண்டிருக்காங்க. அப்போ இதில் இருந்து மக்களை திசை திருப்புறதுக்காகத்தான் இந்த கல்வி உங்களோட பிள்ளைகள் பலதாக போகுது, உங்களோட பிள்ளைகள் பாடசாலையில் இந்த பாலியல் கல்வியை கொடுக்க போகிறாங்கன்னு உங்களோட பிள்ளைகள் சீரழிய போகுதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள். ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சன்ற ஊடக செயலாளர் இந்த சுதீஸ்வர மண்டாரண்டர் வந்து இப்போ ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்துகிறார். அவன் ஒரு பச்சை கள்ளன், அவன் வந்து இந்த அறகலையில் அந்த பொடியனை போனை தூக்கி களவெடுத்தான்னு சொல்லி ஒரு கள்ளன் அவன். சரி, அப்பேற்பட்ட கள்ளன் தான் கோட்டாபாய ஊடக செயலாளராக வச்சிருந்தான். அப்போ அவன் வந்து சொல்கிறான் வந்து வழியால் தண்டை பிள்ளை வந்து அப்பா பாலியல்னு இல்லைன்னா லிங்கிக்கன்னு சொன்னால் என்னென்று கேட்பாங்களாம், பாலியல்னு சொன்னால் என்னென்று கேட்பாங்களாம். அதுக்கு தான் என்ன பதில் சொல்கிறது என்று அவர் வந்து சொல்கிறார். அவன் அப்பனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னு சொன்னால் சரியான அப்பாவாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு புரியும்படியாக அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அந்த விஷயங்களை புரியும்படியாக தெளிவுபடுத்தாமல் விட்டால் என்ன நடக்கும்? பச்சை சொல்ல தேவையில்லை. பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அந்த விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு எப்படி போட்டணும், அது அப்பா அம்மாவாக இருந்தோன்னு எப்படி அதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அப்பேற்பட்டதால் தான் ஒரு ஜனாதிபதியின் ஊடக செயலாளர். அப்போ இவர் வந்து முதலாவது ஃபெயில், இவர் ஒரு அப்பாவாக ஃபெயில். அப்போ இவர் வந்து வெளியில் சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறது, எனக்கு என்னவோ மாதிரி கிடந்ததுன்னு சொல்லி ஒரு தகப்பன் தாய்மார்கிட்ட வந்து பிள்ளைகள் கேட்கல, அந்த பிள்ளைகள் உரிமையோடு கேட்குது. என்னென்னா பிள்ளைகள் வந்து வெளியால் போய் கேட்கலாது, அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட். அப்போ அவங்க வந்து அப்பாவே அம்மாவே தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. அப்போ அப்பா அம்மா வந்து தான் நம்பிக்கையான ஆக்கள். அப்போ அப்பா அம்மாட்ட வந்து பிள்ளைகள் கேட்குது வந்து நீங்கள் இந்த 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 சம்பந்தமாக என்னப்பா இது என்னப்பா எங்களுக்கு விளங்கலைன்னு கேட்டால் நாங்கள் தான் அதுக்கு விளங்கப்படுத்தணும். அது டெக்னிக்கலாக விளங்கப்படுத்தணும், ஒரு விஞ்ஞான அடிப்படையில் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு புரியும்படியாக விளங்கப்படுத்தணும். அப்போ அந்த பிள்ளைகள் அதை கேட்டோம் என்னப்பா அப்பா அம்மான்னு சொல்லி பிள்ளைகள் போகும், எஸ் ஓகேன்னுட்டு போகும். அப்போ தான் எங்களோட சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக வளரும், எங்களோட பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும். இப்போ அதை விட்டுட்டு நீ இப்போ உதாரணம் தேவையில்லை, வயசு வந்த அப்புறம் பார்க்கலாம், இது உனக்கு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி திரத்தினேன். எங்களுடைய அம்மாக்களும் அப்பாக்களும் அப்படி தான் எங்களை திரத்தினது. எங்களுடைய அம்மா அப்பா கட்ட காலங்களில் நாங்கள் அப்படி தான் வளர்ந்தது. எங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாமல் தான் நாங்கள் வளர்ந்தது. அப்போ அதால் தான் நாங்கள் எங்களோட 20களின் பிறகு நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டி வந்தது நிறைய பேர் அதை அறியாமல் இருந்தபடியே தான். அப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த பிள்ளை வெளியால் போய் வேறு யார்கிட்டையும் நண்பர்கள்ட்டையோ இல்லாட்டி வேறு அயலவர்கள்ட்டையோ இல்லாட்டி மாமா மச்சான்ட்டையோ வேறு யார்கிட்டையும் இந்த பிள்ளைகள் கேட்க முயற்சிக்க. ஏன்னா பிள்ளைகள் வச்சிருக்காது மண்டைக்குள்ள. பிள்ளைகளுக்கு இப்போ இது அறியணும், இது என்ன விஷயம்னு அறியணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் போய் கேட்குமா இருந்தால் இதில் இருக்கிற ஆபத்து இந்த 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 பத்திரிகையாளர் மாநாடு நடத்தின அப்பாவுக்கு தெரியாதா? முட்டாள் கதை இது என்னன்னு சொல்கிறேன்னு தெரியாதான். அப்போ படுமுட்டாளைத்தான் ஒரு ஜனாதிபதி ஊடக செயலாளராக வச்சிருந்தேன். அப்போ இந்த மாதிரி முட்டாள்கள் தான், இந்த மாதிரி அயோக்கியர்கள் தான், இந்த மாதிரி அரசியல் கோமாளிகள் தான், இந்த மாதிரி அரசியல் வியாபாரிகள் தான் இந்த கல்வி சீர்திருத்தத்தை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஆமத்துருக்களை வச்சு செய்ய பார்க்குறாங்க. அவங்க தாங்களாக போகவில்லை, இவங்க தூண்டி விடுறாங்க. இந்த அயோக்கியர்கள், இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர விடாமல் தடுக்கிற அரசியல் அயோக்கியர்கள், அரசியல் கோமாளிகள், அரசியல் வியாபாரிகள், அரசியல் பச்சோந்திகள் தான் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வராமல் தடுக்கிறாங்க. அப்போ இதால் பிள்ளைகள் போய் வெளியால் கேட்டால் என்ன நடக்கும்? அப்போ இதை அந்த ஆக்கள் தவறான ஆக்கள்ண்டா என்ன நடக்கும்? அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, ஓஹோ இவரை நாங்கள் பயன்படுத்தலாம், இவாவை நாங்கள் பயன்படுத்தலாம், இந்த பிள்ளையை இந்த சிறு பிள்ளைகளை நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி தவறான வழிக்கு இந்த பச்சையாக சொல்லிக் கொடுத்து தவறான வழிக்கு எடுத்துக்கொண்டு போனால் அந்த பிள்ளையை இந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும்? இந்த பிள்ளையின் எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பிள்ளை எந்த வழியில் போகும்? தவறான வழியில் பிள்ளைகள் போகும். நாங்கள் நினைக்காத வழியில் பிள்ளைகள் போயிடும். பிறகு எங்களுக்கே தெரியாது பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. பிறகு ஒரு பெரிய ஆபத்தில் பிள்ளை விழுந்தா பிறகு நாங்கள் கண் மழிச்சு ஓடி போய் போலீஸில் சொல்லி பிரச்சனை உருவாக்குறது.
இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். என்னை பொறுத்தவரை நான் வீட்டில் நிற்கிற குறைவு, இந்த வைஃப்ட்டு தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் தாங்கள் கதைக்கிறேன். என்ன 3 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகளும் வந்து இந்த வைஃபோட தான் பேசுகிறது. அவங்க எல்லாமே வந்து ஓப்பனாக கதைப்பாங்க, சிரிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கள் வீட்டில். நான் தான் வெடியாக நிற்கிறேன். என்னோட கடை நான் சிரிச்சு போட்டு போவேன். ஏன்னா அம்மா எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ இது வந்து குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் இருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு ஜனாதிபதியின் ஊடக செயலாளர் வந்து சொல்கிறார், அந்த பிள்ளை வந்து இப்படி கேட்குதான் தனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாம கிடக்கும். இந்த மாதிரி முட்டாள்களால் தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு போனது. இந்த கேவலமான நிலைக்கு இந்த நாடு போனதுக்கான காரணம் இந்த மாதிரி அடி முட்டாள்களை அதிகாரிகளாகவும் செயலாளர்களாகவும் இந்த ஜனாதிபதிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் பிரதமர்களாகவும் மந்திரிகளாகவும் கொண்டு வந்ததால் தான் இந்த நாடு இந்த தூரத்துக்கு போனது. ஆகவே மக்கள் ஒன்றை சிந்திக்க வேணும். இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து எதிர்கால குழந்தைகளுக்கானது. இந்த குழந்தைகள் வந்து இந்த உலக சவால்களை எதிர்கொண்டு முன்னுக்கு போகிறதுக்காக. நாங்களெல்லாம் வந்து இந்த சவால்களை எதிர்கொள்ள இல்லாமல் தான் ஏதோ ஒரு வழியில் எங்களை புத்தியை பாவிச்சு ஒரு மனுஷராக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த யுத்தத்துக்கு ஆம்பிட்டு எங்களோட கல்வி போய் இந்திய பட காலத்தில் நாங்கள் ஸ்கூல்கள் எல்லாம் மூடுபாடு கிடக்க நாங்கள் ஸ்கூல்களுக்கு போகாமல் கிடந்து எங்களை கல்வி எல்லாம் போய் நாங்கள் சீரழிஞ்சு அப்புறம் யுத்தம் வந்து இடம்பெயர்ந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து எங்களை கல்வியில் சீரழிஞ்சு நாங்கள் ஒரு மனுஷராக இருக்கிறோம்னு சொன்னால் எங்களை சொந்த புத்தியை ஒரு மாதிரி பாவிச்சு ஒரு மாதிரி இருக்கிறோம். ஆகவே இன்றைய சமூகம் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கணும்னு சொன்னால், இந்த இலங்கையின் பொருளாதாரத்தை தூக்கி நிமித்தணும்னு சொன்னால், கல்வி வேலைவாய்ப்பு பிரச்சனை வேலைவாய்ப்பு இன்மை பிரச்சனையை நீக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த கல்வி சீர்திருத்தம் அவசியம், இந்த நாட்டுக்கு அவசியம். அதை வந்து ஒவ்வொரு அம்மா அப்பாக்களும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் புரிஞ்சு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறத நம்பி எங்களோட பிள்ளைகள் கெட்டு போவோம், ஐயோ இவங்க படிப்பிக்க போகிறாங்க அது நீங்கள் துள்ளுவீங்களான்னு சொன்னால் இந்த நாட்டின் இளைய தலைமுறையை எதிர்கால சந்ததியை யாராலையும் காப்பாற்ற இயலாது. இந்த அரசாங்கம் எடுக்கிற இந்த மாதிரி முயற்சிகளுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தெரிவிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த முட்டாள்கள் சொல்கிற கதையை கேட்டு இவங்க படு முட்டாள்கள், கொள்ளையர்கள், கோமாளிகள். இந்த கோமாளிகள் சொல்கிற கதையை கேட்டு இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போமான்னு சொன்னால் எங்களை போல முட்டாள்கள் வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம்.